Hi children, welcome to Math Rhythm. This is chapter 7 Triangles of class 9 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 7.1ல question numbers 1, 2 and 3 solve பண்ணலாம். இப்போ இந்த sums எல்லாம் solve பண்றதுக்கு முன்னாடி நம்ம 3 congruence rules இது வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா? அதை ஒரு தடவை recall பண்ணிரலாம். First rule வந்து நம்ம SAS rule பார்த்தோம் இல்லையா? சைடு ஆங்கிள் சைடு ரூல். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ட்ரையாங்கிளை ஏபிசின்னு எடுத்துக்கலாம், இந்த ட்ரையாங்கிளை PQRன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ரெண்டு சைடு அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிசி இஸ் ஈக்குவல் டு கியூஆர், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. இப்படி ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்து இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் இடையில உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? ஆங்கிள் சைடு ஆங்கிள். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்து இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் இடையில உள்ள சைடு இன்க்ளூடட் சைடு இருக்கு இல்லையா, அது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருந்தால் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? ஏஏஎஸ் ரூல். ஆங்கிள் சைடு. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்து ஒரு சைடு தட் சைடு இஸ் நாட் இன்க்ளூடட் சைடு. ஓகேவா? அப்படி இருந்தாலுமே the two triangles are congruent. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல இன்க்ளூடட் சைடு ஈக்குவலா இருந்தா அது ஏஎஸ்ஏ கான்க்ரூயன்சி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆங்கிள் சைடு கான்க்ரூயன்சி இல்லையா? இன்க்ளூடட் சைடு இல்லாமல் வேற ஏதாவது ஒரு சைடு ஈக்குவலாக இருந்தாலுமே தட் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். புரியுதா? இந்த எக்ஸசைஸில் நம்ம போட போகிற சம்ஸ் எல்லாமே இந்த கான்க்ரூயன்சி ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர் அண்ட் தென் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இப்போ சைடு ஏபி வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இங்கே கியூஆர் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சைடு பிசி ஒய் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து சைடு ஆர்பி ஒய் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஏசி வந்து இசட் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இங்கே பிக்யூ வந்து இசட் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரஸ்பாண்டன்ஸ் எப்படி எழுதலாம்? ஆங்கிள் ஏ கரஸ்பாண்ட்ஸ் டு ஆங்கிள் கியூ, அதே மாதிரி ஆங்கிள் பி கரஸ்பாண்ட்ஸ் டு ஆங்கிள் ஆர். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆரும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிள் சி கரஸ்பாண்ட்ஸ் டு ஆங்கிள் பி. ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம சைட்ஸ் கரஸ்பாண்ட் பண்ணோன்னா சைடு ஏபி கரஸ்பாண்ட்ஸ் டு சைடு கியூஆர். சைடு ஏபியும் சைடு கியூஆரும் எக்ஸ் சென்டிமீட்டர். ஓகே, அதே மாதிரி சைடு பிசி கரஸ்பாண்ட்ஸ் டு சைடு ஆர்பி. சைடு பிசியும் ஒய் சென்டிமீட்டர், சைடு ஆர்பியும் ஒய் சென்டிமீட்டர். தென் சைடு சிஏ கரஸ்பாண்ட்ஸ் டு பிக்யூ. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இதோட கான்க்ரூயன்ஸ் எப்படி எழுதணும்? ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு எழுதக்கூடாது. ஓகே, நம்ம என்ன எழுதணும்? ஏ இருக்க பிளேஸ்ல நமக்கு என்ன வரணும்? ஏ கரஸ்பாண்ட்ஸ் டு கியூ இல்லையா? ட்ரையாங்கிள் QRPன்னு வரணும். ஓகேவா? ஏன்னா ஏ கரஸ்பாண்ட்ஸ் டு கியூ, பி கரஸ்பாண்ட்ஸ் டு ஆர் அண்ட் தென் சி கரஸ்பாண்ட்ஸ் டு பி. இப்படி எழுதணும்னா என்ன மீனிங்னா ஆங்கிள் ஏ ஆங்கிள் கியூ ஈக்குவல், அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆரும் ஈக்குவல், ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். சைட்ஸ் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு கியூஆர், அதே மாதிரி பிசி இஸ் ஈக்குவல் டு ஆர்பி, நெக்ஸ்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு கியூபி. ஸோ நம்ம இந்த ஆர்டர் மாற்றணும்னா சப்போஸ் நான் கியூஆர்பி எழுதாமல் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு எழுதணும்னா இது ராங். ஸோ நீங்கள் கான்க்ரூயன்சி எழுதும்போது அந்த கரஸ்பாண்டன்ஸ் கரெக்டாக எழுதணும். இப்படி எழுதணும்னா என்ன மீனிங் ஆயிரும்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு ஆயிரும். அப்போ ஆங்கிள் ஏ இங்கே இருக்குது, ஆங்கிள் பி இங்கே இருக்குது, ரெண்டு வேறு வேறு ஆங்கிள்ஸ் இல்லையா? அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் கியூக்கு ஈக்குவல்னு வந்துடும். ஆங்கிள் பி இங்கே இருக்குது, ஆங்கிள் கியூ இங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு டோட்டலாகவே அது ராங் ஆயிரும் இல்லையா? அதே மாதிரி சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சைடு ஏபி
இஸ் ஈக்குவல் டு சைடு பிக்யூன்னு வந்துடும். அப்போ சைடு ஏபி எவ்வளோ இருக்குது, நமக்கு எக்ஸ் சென்டிமீட்டர் இருக்குது, சைடு பிக்யூ வந்து இசட் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம கான்குரியன்ஸ் எழுதும்போது அந்த ஆர்டரை கரெக்டாக எழுதணும். லாஸ்ட் 2 வீடியோஸில் என்ன பார்த்தோமோ அதை ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். இன் குவாட்ரிலேட்டரல் ஏசிபிடி, இங்க ஏசிபிடின்னு ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த குவாட்ரிலேட்டரல்ல ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்க. சைடு ஏசியும் சைடு ஏடியும் ஈக்குவல் அண்ட் ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏன்றது இந்த ஆங்கிள் இல்லையா? இந்த ஆங்கிளை இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட் பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா அந்த ஆங்கிளை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. ஓகேவா? Show that triangle ABC is congruent to triangle ABD. Triangle ABCன்றது இந்த triangle. Triangle ABDன்றது இந்த triangle. இந்த 2 trianglesum congruentன்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. Next என்ன கேட்டிருக்காங்க? What can you say about BC and BD? BC நீங்க ஒரு சைடு இருக்கா, then BD நீங்க ஒரு சைடு இருக்கா, இந்த 2 சைடையும் எப்படி ரிலேட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளையும் ஏபிடின்ற ட்ரையாங்கிளையும் நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு கான்குரியன்ஸு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. நெக்ஸ்ட்டு ஏபிடின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிடி. இப்போ 2 ட்ரையாங்கிளும் நம்ம கான்குரியன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்களா? ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் சைடு ஏசியும் ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் சைடு ஏடியும் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏன்னு கொடுத்துருக்காங்களா? ஆங்கிள் ஏவை இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட் பைசெக்ட் பண்ணும்போது ஆங்கிள் ஏ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகும். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேவா? இந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள் சிஏபி இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிளும் ஆங்கிள் டிஏபி இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சிஏபி மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சிஏபி இங்கே இருக்குது. அதே மாதிரி ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டிஏபின்றது இந்த ஆங்கிள். இந்த 2 ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஸோ 2 ட்ரையாங்கிள்லையுமே ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது அண்ட் தென் ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக செக் பண்ணலாம் வேறு ஏதாவது சைட்ஸ் இல்லைனா ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கான்ட்டு. இப்போ இந்த சைடு ஏபி இருக்கு இல்லையா? திஸ் சைடு இஸ் காமன் டு போத் ட்ரையாங்கிள்ஸ் இல்லையா? ட்ரையாங்கிள் ஏபிசிலையும் ஏபின்ற சைடு இருக்கு, ட்ரையாங்கிள் ஏபிடிலையும் ஏபின்ற சைடு இருக்கு. அப்போ திஸ் சைடு இஸ் ஈக்குவல் டு திஸ் சைடு. இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏபிடியும் கான்குரியன்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் சைடு ஏபி காமன் இல்லையா? ஸோ சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு சைடு ஏபி. நெக்ஸ்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு கொடுத்துருக்காங்களா? ஏசியும் ஏடியும் ஈக்குவல். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் சைடு ஏசி இஸ் ஈக்குவல் டு சைடு ஏடி இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் கம்பேர் பண்ணும்போது ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏபி. ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ்லையுமே 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ by side angle and then side rule these 2 triangles are congruent இல்லையா? So triangle ABC is congruent to triangle ABD. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் கேன் யூ சே அபவுட் பிசி அண்ட் பிடின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் கான்குரியன்ட்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் கான்குரியண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி 2 ட்ரையாங்கிள்ஸ்லையுமே 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ தேர்ட் சைடும் 2 ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. இட் இஸ் கிவன். நெக்ஸ்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி காமன் சைடு. நெக்ஸ்ட்டு ஏபி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ, இது வந்து கிவன் இல்லையா? Therefore, angle BAC is equal to angle BAD. கரெக்டா? ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்லையும் 2 சைட்ஸ் அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ தீஸ் 2 triangles are congruent. By SAS rule, side angle, side rule. Triangle ABC is congruent to triangle ABD. இப்போ 2 ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்னு ப்ரூவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் கேன் யூ சே அபவுட் பிசி அண்ட் பிடின்னு கேட்டிருக்காங்களா? இன் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போ சைடு பிசி இஸ் ஈக்குவல் டு சைடு பிடி.
In congruent triangles, corresponding parts are equal. Therefore, BC is equal to BD by CPCT. புரியுது அந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ABCD is a quadrilateral. நமக்கு ABCDன்னு ஒரு quadrilateral கொடுத்துருக்காங்க இல்லையா? In which AD is equal to BC. அதில் ADயும் BCயும் equal கொடுத்துட்டாங்க. And angle DAB is equal to angle CBA. Angle DABன்றது இந்த angle. Angle CBAன்றது இந்த angle. இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. Prove that triangle ABD is congruent to triangle BAC. Triangle ABDன்றது எது? இந்த triangle இல்லையா? And triangle BACன்றது இந்த triangle. இந்த ரெண்டு triangleம் congruentனு prove பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ ஏபிடின்ற ட்ரையாங்கிளை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பிஏசின்ற ட்ரையாங்கிளை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதில் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்களா, அதை மார்க் பண்ணிக்கலாம். ஏடியும் பிசியும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஆங்கிள் டிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஏன்னு கொடுத்துருக்காங்களா. ஆங்கிள் டிஏபின்றது இந்த ஆங்கிள், ஆங்கிள் சிபிஏன்றது இந்த ஆங்கிள். இதையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற ஏதாவது சைட்ஸோ ஆங்கிளோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ சைடு ஏபி இருக்கு இல்லையா, திஸ் சைடு இஸ் காமன் டு போத் ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா? இந்த ட்ரையாங்கிள்லையும் சைடு ஏபி இருக்கு, இந்த ட்ரையாங்கிள்லையும் சைடு ஏபி இருக்கு. அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே 2 சைட்ஸ் அண்ட் 1 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா? அந்த ஆங்கிள் வந்து ரெண்டு சைட்ஸ்க்கும் இடையில இருக்கு, இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கு. அப்போ பை சைடு ஆங்கிள் சைடு ரூல் தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட் இல்லையா? ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே 2 சைட்ஸ் அண்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட் பை சைடு ஆங்கிள் சைடு ரூல். அப்போ ட்ரையாங்கிள் ABD is congruent to triangle BAC. ABDல angle Aன்றது it corresponds to angle B in triangle BAC. ஓகேவா? அதே போல் triangle ABDல angle B corresponds to angle A in triangle BAC. அப்போ இந்த angle Bயும் angle Aவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? and then third angle D corresponds to angle C. அப்போ டியும் சியும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு சைடு பிஏ, அது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைடு பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி. சைடு பிடின்றது இந்த சைடு இல்லையா, திஸ் இஸ் ஈக்குவல் டு சைடு ஏசி, திஸ் சைடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. பிடி இந்த சைடு, ஏசின்றது இந்த சைடு. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். தீஸ் 2 sides ஆர் ஈக்குவல் பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசின்னு கேட்டிருக்காங்களா. ஆங்கிள் ஏபிடின்றது இந்த ஆங்கிள், ஆங்கிள் பிஏசின்றது இந்த ஆங்கிள். தீஸ் 2 angles ஆர் ஈக்குவல் பிகாஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? In triangle ABD and in triangle BAC, AD is equal to BC. இது வந்து given. Next angle DAB is equal to angle CBA. இதுவும் given. Next side AB is equal to AB. This is common side. So by side angle side rule, these 2 triangles are congruent. Triangle ABD is congruent to triangle BAC by SAS rule. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, BD இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயன்ட்னா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் சைடு பிடியும் பிஎஸ்சின்ற ட்ரையாங்கிளில் சைடு ஏசியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இன் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். தர்ஃபோர் பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை சிபிசிடி. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏபிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏபிடின்றது இந்த ஆங்கிள், ஆங்கிள் பிஏசின்றது இந்த ஆங்கிள். So these 2 angles are equal because in congruent triangles corresponding parts are equal. Okay, so angle ABD is equal to angle BAC by CPCT, corresponding parts of congruent triangles. ஓகேவா? புரியுது அந்த சம் எப்படி போடுறதுன்ட்டு? எப்பவுமே இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் செப்பரேட்டாக ட்ரா பண்ணி எந்தெந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது எந்தெந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு கம்பேர் பண்ணிங்கனாலே கான்க்ரூயன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏடி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல் பர்பண்டிகுலர்ஸ் டு எ லைன் செக்மெண்ட் ஏபி. ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கா,
இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு ஏடியும் பிசியும் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷோ தட் சிடி பைசெக்ட்ஸ் ஏபி. சிடின்றது இந்த லைன் செக்மெண்ட், கரெக்டா? இந்த லைன் செக்மெண்ட் வந்து ஏபியை பைசெக்ட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபியை பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா, இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட்டை சிடி ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணுது. அப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓபின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே சிடி பைசெக்ட்ஸ் ஏபின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஓஏடி அண்ட் தென் ஓபிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஓபிசி. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஓஏடி. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? பிசியும் ஏடியும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்களா? அதே மாதிரி பிசியும் ஏடியும் இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? 90 டிகிரி வரும். ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஏதாவது ஈக்குவல் சைட்ஸோ ஈக்குவல் ஆங்கிள்ஸோ இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா? அதாவது ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும்போது அதில் ஃபார்ம் ஆகிற வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு படிச்சிருக்கோமா? இப்போ ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, சிடின்ற லைன் செக்மெண்ட் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த ரெண்டு ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, அப்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ ஆங்கிள் ஏஓடி, எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓசி, இந்த ஆங்கிள். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ஒன் சைடு ஈக்குவலாக இருக்குது. தட் சைடு இஸ் நாட் இன்க்ளூடட் சைடு. ஓகேவா? அப்போது பை ஆங்கிள் சைடு கான்க்ரூயன்ஸ் ரூல் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். புரியுதா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரையாங்கிளோட கான்க்ரூயன்ஸ் எப்படி எழுதுறது? ட்ரையாங்கிள் ஓஏடி இஸ் கான்க்ரூயன்ட் டு, அந்த கரஸ்பாண்டன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி எழுதலாம். ஓ இருக்க பிளேஸில் ஓ தான் இல்லையா? அதே மாதிரி ஏ இருக்க பிளேஸில் என்ன வரணும்? பி வரணும் இல்லையா? பிகாஸ் ஏ கரஸ்பாண்ட்ஸ் டு பி. ஓகேவா? ஏ இருக்க பிளேஸில் ஆங்கிள் 90 டிகிரி, பி இருக்க பிளேஸ்லேயே ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ ஏ இருக்க பிளேஸில் பி வரணும், அண்ட் தென் டி இந்த பிளேஸில் சி வரணும். So triangle OAD is congruent to triangle OBC. So congruent triangles la corresponding parts equal இருக்குமா? அப்போ OA is equal to OB ன்னு வருமா? அப்போ OA வும் OB யும் equal. So OA is equal to OB நாலே it means CD bisects AB. ஓகேவா? இப்போ பண்ணிரலாமா இந்த சம்? In triangle OAD and triangle OBC AD is equal to BC. கரெக்டா? இது வந்து given. அதே மாதிரி angle OAD is equal to angle OBC. இதுவும் given. Next இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் vertically opposite angles இல்லையா? So angle AOD is equal to angle BOC because they are vertically opposite angles. So triangle OAD is congruent to triangle OBC. This is by AAS congruence rule. கரெக்டா? angle side. இப்போ நம்ம ரெண்டு triangle congruent prove பண்ணிட்டாலே அதோட corresponding parts ஈக்குவலாக தான் இருக்கும். In congruent triangles corresponding parts are equal. Therefore OA is equal to OB. So OA is equal to OB நாலே O is the midpoint of AB ன்னு அர்த்தம் இல்லையா? Therefore CD bisects AB. புரியுதா இந்த சம் எப்படி போடணும்ட்டு? ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.